எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பெரியாழ்வார் பாடிய சென்னியோங்கு பதிகத்தில் 11வது பாடல். 11வது பாடல்னா இதான் பலஸ்ருதி பாடல். பலஸ்ருதி பாடல்னா என்னன்னா, உங்களுக்கு யார் எந்த பெருமாளை சொல்றாரோ அவர் பேர், யார் பாடினாரோ அவர், எதுக்காக பாடினார், இல்லாது அதனால நம்ம கிடைக்கிற பலன் என்ன, இதனாலையும் சொல்றது தான் பலஸ்ருதி பாடல். பெருமாள் இல்லாட்டா ஊர் வரும். பெருமாள் அதை ஊர் பெருமாள் பாடினவர், அதனால கிடைக்கிற பலன், இதனால லைனாக வர்றது தான் பலஸ்ருதி பாடல். அது கடைசியாக இருக்கும், அந்த பதிகத்தோட கடைசி பாட்டாக இருக்கும். இப்போ இந்த பதிகத்தோட கடைசி பாட்டு இதுதான் கடைசி பாட்டுன்றது மட்டும் இல்லை, இந்த பாட்டு தான் பெரியார் பாடின பாடல்லையே கடைசி பாட்டு இதுதான். இந்த பாட்டை பாடிட்டு மதுரையில் கள்ளழகர் கோயில் வாசலில் நின்று எல்லாம் பாடுறார். இந்த பாட்டை பாடுறார். பாடி முடித்த உடனே பெருமாள் தாயாரோட வர்றார். மகாலட்சுமியோட நாராயணன் அங்கே வந்து கருடன் மேலே வந்து இறங்கி பெரியாழ்வாரை கையை பிடிச்சி கூப்பிட்டு தன்னுடைய மடி மேலே உட்கார வச்சுட்டாராம். உட்கார வச்சுட்டு அப்படியே வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போனாராம். அப்போ பெரியாழ்வார் கிடைச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. கருடாழ்வார் வந்து கருடாழ்வார் மேலே பெருமாள் இருக்கார், பெருமாள் மடி மேலே பெரியாழ்வார். அவ்வளவு மரியாதை கொடுத்தாராம் பெரியாழ்வார் பெருமாளுக்கு. அந்த அளவுக்கு பெரியாழ்வார் வந்து ஒன்றுமே தெரியாத அப்பாவியாக இருந்தவர். அவரை ஒரு வித்வானாக்கி அவருக்கு எவ்வளோ பெரிய இடத்த கொடுத்து அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளோலாம் பண்ணியிருக்காரு பாருங்க. பெரியாழ்வாரோட பாடல்கள் வந்து ரொம்ப விசேஷம். அதனால தான் அவருக்கு பேரே ஆழ்வார்கள்லேயே பெரிய ஆழ்வார்ன்ற பேர் வந்தது காரணமே தான். நம்மாழ்வார் நிறையா பாடியிருக்கார். நம்மாழ்வார் நிறையா பெருமாளை லயிச்சு பண்ணியிருக்கார். அதெல்லாம் திருமங்கை ஆழ்வார் 87 திவ்ய தேசம் போயிருக்கார். திருமங்கை ஆழ்வார் போனது அவர் பாடின பாட்டே உங்களுக்கு 1200 பாட்டுக்கிட்ட 1275 அவர் பாடினது. அவர் நம்ம இது திருமங்கை ஆழ்வார் பாடிக்கிற பாட்டு இதெல்லாம் பெருசு இல்லை. ஆனால் பெரியாழ்வார் தான் 473 பாட்டு அருமையாக பாடியிருக்கார். இவரோட பாட்டை வந்து பெருமாள் லயிச்சு கேட்டிருக்கார். இவரை ரொம்ப பெருமாள் கொண்டாடியிருக்கார். அதனால் இவரை வந்து பெருமாள் வந்து கூட்டின்னு போனது பதிலியா அவரை இதில் கள்ளழகர் கோயிலில், மதுரையில் கள்ளழகர் கோயில் வாசலில் எல்லாருக்கும் எதிர பெருமாள் நாராயணன் வந்து மகாலட்சுமியோட கருடாரூபத்தில் வந்து சேர்ந்து கருடாரூபராய் வந்து இறங்கி பெருமாளை கையை பிடிச்சி கூப்பிட்டு தன் மடி மேலே உட்கார வச்சுட்டு வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போனாராம். அந்த இதுதான் கடைசி பாட்டு. இதோட அவரோட பாட்டு முடிஞ்சு போகிறது. 473 பாட்டில் 473வது பாட்டு இது. வேயத்தங்கள் குலத்துதித்த விஷ்ணு சித்தன் மனத்தே கோவில் கொண்ட கோவலனை கொழுங்குளிர் முகில் வண்ணனை ஆயரேற்றை அமரர் கோவை அன்னதம் அமுதத்தினை சாயை போல் பாடவல்லார் தாமும் மனுக்கர்களே. இது அந்த பாட்டு. வேயர்த்தங்கள் குலத்துதித்த, வேயர்னா வந்து இடையர்கள்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வேயர்த்தங்கள் குலத்துதித்தன்னு. ஆனால் இந்த இடத்துல வேயர்னா அது இல்லை, வேயினா மூங்கில். அந்த காலத்தில் மூங்கில் குடின்னு ஒரு ஞானிகள் இருந்தா, மூங்கில் குடின்னு அவள் மூங்கில் குடி எப்படின்னா, நீங்கள் என்னதான் திட்டினாலும் சரி அப்படியே சிரிச்சுட்டே போவா. பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு இன்னைக்கு சிலர் எங்கேயோ சிலர் பார்க்கலாம். அது மாதிரி நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பா. அது மாதிரி பதிலே சொல்ல மாட்டான் உங்களுக்கு. எல்லா எதுக்கும் வாழ்வா. ஆனால் நிமிர வேண்டிய நேரத்தில் நிமிருவா. அது எங்கன்னா நம்ம இவாளுக்கு நம்ம பதில் சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு. அதே ஒரு தரமான இடங்கள்ல கேள்வி பதில் வியாக்கியானம் விவாதம்னு வரும்போது அவளோட விவாதத்தை வைக்கும்போது பார்த்தா பிரமாதமாக இருக்கும். ரொம்ப நல்ல விஷயங்களை சொல்லுவா. ஆனால் சாதாரண ஆள் ஒரு சார்ஜஸ் கொடுக்கும்போது சிரிச்சுட்டே போயிடுவாள். அதான் வளைய வேண்டிய இடத்துல வளைஞ்சி நிமிர்ந்து நின்று கரெக்டாக பதில் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்கிறவா. அது மாதிரி இப்போ ஞானியர்கள் இருந்தாலும், ஞானிகளில் அது மாதிரி ஒரு குரூப் உண்டு. அது அந்த மாதிரி இருந்தவா. அதுதான் மூங்கில் குடின்னு அவளை. அதுதான் வேயர் தங்கள் குலத்து உதித்த. வேயர்ந்தது அந்த மூங்கில் குடி. தங்கள் அவங்களுடைய குலத்து உதித்த, அந்த குலத்தில் வந்த அந்த குலத்தில் உதித்து வெளியில் வந்த உருவான விஷ்ணு சித்தன். விஷ்ணு சித்தன்னா விஷ்ணுவை சித்தத்தில் கொண்டுள்ளவன் விஷ்ணு சித்தன். அதான் விஷ்ணுவுடைய சித்தியை பெற்றவன். அதுதான் விஷ்ணு சித்தன் பேர். அவர் பேர் மனத்தே, அவர் மனசுல கோவில் கொண்ட. எப்பயுமே அதாவது கோவில் கொண்டன்றது சாதாரணமாக மனசுல இருக்குன்றது சொல்றதா வேற. கோவில் கொண்டன்னா நிரந்தரமா மனசுலயே இருக்குது, மனசை விட்டு அகலாத. கோவில் கொண்ட கோவலன் இருக்கு பாருங்க. கோவலன்னா கோன்னா பசு, அலன்னா மெய்ப்பவன். கோபாலன் தான் கோவலன் தமிழ்ல மாறிடுது.
சான்ஸ்கிரிட்ல கோபாலன். கோபாலன் கோ அலன்னா மேய்க்கிறவன் அர்த்தம். கோ அலன். பாலன்னா சான்ஸ்கிரிட்ல மேய்க்கிறவன், மேய்க்கிற குழந்தைன்னு அர்த்தம். இங்கே வந்து பாலன்றது வந்து கிடையாது, இதில் கிடையாது. அலன் தான் தமிழில் பேர், தமிழ் பேரில். பாலன்றது ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட் நேம். பாலப்பருவம்ன்றது சான்ஸ்கிரிட் பேர். கோபாலன்றது தான் கோவலன் நீங்கள் சொல்லியிருக்க. கொண்ட எவ்வளோ தூரம் தமிழை கொண்டு வந்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பாருங்கள், தமிழை வந்து எவ்வளோ தூரம் இவங்கெல்லாம் உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். இப்போ இவங்கெல்லாம் தமிழ்னு சொல்கிறாங்களே, அந்த காலத்தில் கோபாலனின்னு சொல்ல அவர் கோவலனின்னு தான் சொல்லியிருக்கார். சான்ஸ்கிரிட் வரக்கூடாது, தமிழில் சொல்லணுன்றதுக்காக தான். கோவில் கொண்ட கோவலனை கொழுங்குளிர் முகில் வண்ணனை. கொழுங்குளிர்ன்றது என்னன்னா, மேகம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பகல்லையே மத்தியானம் 12 மணிக்கு குளிரும். அடுக்கடுக்காக மேகம் இருக்கும். இந்த மேகம் வந்து ஒரு அளவை தாண்டி அடுக்கடுக்காக இருந்ததுன்னா கீழே சுத்தமாக சன்லைட்டோ வெப்பமோ சூடோ வராத, வெளிச்சமோ சூடோ வராத நேரத்தில் இருட்டிண்டு அந்த அந்த சூரிய ஒளி இல்லைன்னா, இங்கே சூரிய வெளிச்சம் சூரிய வெப்பம் இல்லைன்னா நமக்கு பயங்கர குளிர் அடிக்கும். கொழுங்குளிர் முகில் வண்ணனை, அந்த மாதிரி பயங்கர மேகங்கள் சார்ந்த அந்த குளிருமே, அந்த மாதிரி குளிரை கொண்ட முகில் வண்ணனை, அந்த மாதிரி ஒரு குளிர்ச்சியாக இருப்பாராம் பெருமாள். முகில் வண்ணன்றது பேர். அதனால தான் பெருமாளுக்கு பேர் முகில் வண்ணன் பேர். முகில்னா குளிர்ந்த மேகங்கள். ஆயர் ஏற்றை. ஆயர்னா நமக்கு தெரியும், இடையர் குலம். ஏற்றைனா ஆயர் குலத்தில் உயர்ந்தவனைன்னு அர்த்தம். அமரர் கோவை. அமரர்னா தேவர்கள். கோன்னா அரசன், தேவர்களுக்கெல்லாம் அரசன். அமரர் கோவை. அந்தனர்தம் அமுதத்தினை. இந்த இடத்துல அந்தனன்றது பிராமணால்னு கிடையாது. அந்தனன்றது வேதம் தெரிஞ்சவர்கள் எல்லாருக்குமே அந்தனன்ற பேர் அந்த காலத்தில் இருந்திருக்கு. வேதம் கற்றவர்கள் ஞானிகள் இருக்காங்க இல்லையா, வேதத்தை வந்து ஒரு 4 வேதத்தை படித்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள அந்தனன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எல்லாரும் பிராமின், அந்த பிறப்பால் வர்றது கிடையாது. பிராமின்றது அந்த காலத்தில் என்னென்னா, வேதங்கள் நீங்கள் சரியாக படிச்சுக்கணும், வேதங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தது தான் நீங்கள் அந்தனர். ஆனால் அதை சொல்கிறீங்க, அந்தனர்தம் அமுதத்தினை. அது மாதிரி வேதம் படித்தவங்களுக்கு அமுதமாக இருப்பாராம் பெருமாள். அந்தனர்தம் அமுதத்தினை. சாயை போல். சாயைன்னு ஒரு வார்த்தை பாருங்க, இங்கே இதில் வருது பாருங்க. சாயை போல்ன்றது அந்த குணங்களை கொண்டவனாக இருக்குது. சாயை போல் அந்த மாதிரி அந்த அந்தனர்தம் அமுதத்தினை சாயை போல் பாடவல்லார். யார் சாயைன்றது யார்? விஷ்ணு சித்தரோட சாயை. விஷ்ணு சித்தர் நான் தான் பெருமாள்கிட்ட போக முடியும்னு நினைக்காதீங்க. என்ன மாதிரி பெருமாளை நினச்சிட்டு இருக்கிறவாலும் வரலான்றது சொல்கிறாங்க. சாயை போல் அந்த மாதிரி என்னை போல அந்தனர்தம் அமுதத்தினை, அந்த பெருமாளை சாயை போல் என்னை போல, என்ன நான் தான் பாடணும் இல்லை, என்னை போல பாட வல்லார். பாடுவதில் வல்லமை பெற்றவர்கள், பாட தெரிஞ்சவங்க, கற்று அறிந்த ஞானிகள். தாமும் அவர்களும் அணுக்கர்களேன்னு இருக்கு பாருங்க. அணுக்கர்னா ரொம்ப அடுத்தது, நெருங்கி இருக்கிறவர்னு அர்த்தம். அணுக்கர் ராம அனுஜர்னு இருக்கு பாருங்க. ராம அனுஜர்னா இந்த ராமர் கிடையாது, ராமன் கிடையாது, பலராமன் சொல்றது அந்த இடத்துல. பலராமருக்கு அடுத்து வந்து அதாவது பரசுராமருக்கு அடுத்து வந்து பிறவின்னு அர்த்தம். பரசுராமருக்கு அடுத்தது பலராமர் வந்து ஆதிசேஷனோட அம்சம், ராமானுஜரும் ஆதிசேஷனோட அம்சம். அதனால் ராமானுஜரை வந்து பரசுராமருக்கு அடுத்த பிறவியில் வந்த பலராமர் ஆதிசேஷன் இருக்கா இல்லையா, அந்த ஆதிசேஷனோட இதை கொண்டவர். அதனால் பரசுராமருக்கு அடுத்த வந்த பிறவியே ராம அனுஜர்னா அடுத்து ராமனுக்கு, பரசுராமனுக்கு அடுத்து பிறந்த பேர்னு அர்த்தம். அதுதான் ராமானுஜர்ன்ற பேர். நான் ராம அனுஜர். தாயை போல் பாடவல்லார் தாமும் அனுக்கிறர்களே. இந்த மாதிரி அந்த மாதிரி பாடவல்லாம் எல்லாருமே பெருமாளுக்கு ரொம்ப நெருங்கி இருப்பீங்க. எனக்கு கிடைச்சா எல்லா மரியாதையும் கிடைக்கும். அதனால் என்ன மாதிரி நீங்களும் பெருமாளை நினச்சி மனசில் குடிக்கொண்டு பாடுங்கன்றது சொல்கிறார். ரொம்ப அருமையான பாட்டு. பெரியாரோட கடைசி பாட்டு இதுதான். இந்த பாட்டோடு முடிஞ்சு போகிறது, அவரோட வாழ்க்கையே முடிஞ்சு போகுது. பெருமாள் வந்து நேராக உயிரோட பூலோக ஓய்வுண்டோம், அப்படியே கூண்டோடு கைலாசம்வாங்களே, அது மாதிரி உயிரோட பெருமாள் கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு கூட்டின்னு போகிறார். பெருமாள் வந்து மடியில் வச்சு உட்கார வச்சு கூட்டின்னு போகிறாருன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். பெரியாழ்வாருக்கு அந்த இது கிடச்சிருக்கு. அவர் பெருமாள் அது மாதிரி அவரோட கடைசி காலம் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு வந்து வேறு அடுத்த சாப்டர் போகலாம். அமரநாதிபிரான்னு திருப்பாடாழ்வார் போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்கிறேன். அதுக்கடுத்து நாள் அமரநாதிபிரான் திருப்பாடாழ்வாரோட கதையை சொல்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பாடாழ்வார் ஒரு பாடல் 10 பாடல்கள் தான், அதை சொல்கிறேன். தேங்க்யூ.